திருமுறைகளை தொகுப்பித்தவன் முதலாம் ஆதித்தன் என்று சதாசிவ பண்டாரத்தார், அவை துரைசாமி பிள்ளை போன்றவர்கள் கூறுவர். இரண்டாம் ஆதித்தன் என்று சோமசுந்தர தேசிகர் கருதுகிறார். முதலாம் ராசராசன் என்று மு. அருணாச்சலம் கருதுகிறார். முதலாம் ராசராசன் திருமுலை கண்ட சோழன் எனப்படுகின்றார். முதல் 7 திருமுறைகள் தேவாரம் எனப்படும். முதல் 7 திருமுறைகளுக்கு மூவர் தமிழ் என்று பெயரும் உண்டு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் மூவர் முதலிகள் எனப்படுபவர். மூவர் முதலிகளில் முதல் 2 பாடியவை அனைத்துமே இசைப்பாடல்கள். திருமுறைகள் இசைப்பாக்களே மிகுதி. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் 4வரையும் சமய குறவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். குறவர்கள் என்பதற்கு பெரியோர்கள் என்று பொருள். திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் 27 பேர். சைவர்களின் தமிழ் வேதம் 12 திருமுறைகள். திருஞான சம்பந்தர் பற்றிய தகவல்கள். இந்த திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. பெற்றோர் சிவபாத இருதியார், பகவதி அம்மையார். குலம் அந்தனர் குலம். இவர் பிறந்த ஊர் சீர்காழி. இந்த சீர்காழிக்கு தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம் என்று வேறு பெயர்களும் உண்டு. இதை டிஆர்பியோட கொஸ்டின் இது. இவரின் வேறு பெயர் பரசமய கோளரி. சமய குறவர்கள் 4வரும் முதலாவதாக குறிப்பிடப்படுபவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் தான். இந்த தேவாரத்தின் முதல் நூலை பாடியவரும் திருஞான சம்பந்தர் தான். இவருடைய பாடல்கள் 1, 2, 3ஆம் திருமுறைகளில் தொகுக்கப்பட்டுள்ளன. பாடியவை மொத்தம் 16 பதிகங்கள். இதில் கிடைத்தது 384 பதிகங்களே கிடைத்தது. இந்த கிடைத்த பாடல்கள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா 3840 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதில் கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. அதாவது மு. வரதராசனார் அவர்கள் 4168 பாடல்கள் கிடைத்தது என்றும், விமலானந்தம் அவர்கள் 1213 பாடல்கள் கிடைத்தது என்றும், ஜெயம் அவர்கள் 4181 பாடல்கள் கிடைத்தது என்று இதில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக சொல்லியிருக்காங்க. பிறகு பதிகங்கள் அப்படி பார்த்தோம்னா தெய்வத்தை பற்றி பாடுகின்ற 10 பாடல்களின் தொகுதி தான் பதிகம் சொல்லுவாங்க. இதில் பாடினோர் பற்றிய செய்திகளையும் 11வது பாடலாக நம்ம கூறியிருக்காங்க. இதில் 23 பண்களில் இசைகளில் பாடியிருக்காங்க. எத்தனை பதிகளுக்கு சென்றுனா 220 பதிகளுக்கு சென்று, அதாவது ஊர்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டிருக்காரு. இது முக்கிய நிகழ்வுகள். சீர்காழியில் 3 வயது உமையால் கொடுத்த ஞானப்பாலை உண்டவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரின் பாடல்கள் யாழில் பாடியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். தருமபுரத்தில், அதாவது திருநீலகண்டர் பிறந்த ஊர் தான் இந்த தருமபுரம். இதில் யாழ்முறி பதிகமும் பாடியிருக்காரு. திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை இவர் சந்தித்த இடம் திருச்செங்காட்டான்குடி. திருநீல நக்க நாயனார் சந்தித்த இடம் திருப்புகழூர். முருகநாயனாரை சந்தித்த இடம் திருப்புகழூர். திருஞான சம்பந்தரம் திருநாவுக்கரசர் முதலில் சந்தித்த இடம் திருப்புகழூர். இந்த குங்குளிகளைய நாயனாரை சந்தித்த இடம் திருக்கடவூர் என்ற ஊரில். பாம்பு தீண்டிய வணிகனிடம் விடம் தீர்த்த இடம் திருமருங்கள். ஆண்பனையை பெண்பனையாகிய மாற்றிய இடம் திருவத்தூர். சிவனேச செல்வரின் மகளான பூபாவிக்கு உயிர் கொடுத்த இடம் திருமயிலை. மக்களின் குளிர் சுரத்தை நீக்கிய பதிகம் பாடிய இடம் செங்குன்றூர். திருமறைக்காடில், அதாவது வேதாரண்யத்தில் கோயில் கதவு திறக்கவும் மூடவும் பாடியவர் இந்த திருஞான சம்பந்தர் தான். சமண சமத்தை போற்றிய கூன்பாண்டியனின் மனைவியான மங்கையர்க்கரசியும் குலச்சிறையாரும் இருவரும் வேண்ட மதுரைக்கு வந்தார். மதுரையில் சமணரை அனல்வாதம் புனல்வாதத்தில் வென்று பாண்டியனை சைவனாக மாற்றினார். கூன்பாண்டியனின் வெற்பு நோயை போக்கியவர். கூன்பாண்டியனின் வெற்பு நோயை போக்கிய பின் அவர் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார். இவர் வைகை ஆற்றில் இட்ட ஏடுகளை கரையேறிய இடம் திரு ஏடகம். இவரின் முத்து சிவிகைக்கு திருநாவுக்கரசர், இவருடைய முத்து சிவிகையை திருநாவுக்கரசர் சுமந்த இடம் திருப்பூந்துருத்தி என்ற ஒரு இடத்துல சுமந்து சென்றார். அப்போது திருநாவுக்கரசரை இவர் அப்பரே என்று அழைத்தார். இந்த திருஞான சம்பந்தருக்கு இறைவன் கொடுத்தவை பரிசுகள் சொல்லி பார்த்தோம்னா திருக்கோலக்காவில் பொற்றாலத்தையும், திருவாயில் அறத்துறையில் முத்துச்சிவிகையும், பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தரும், திருவாவடுதுறையில் பொற்கிழியையும், திருவேழி மழிலையில் படிக்காசும் பெற்றார். இவர் 16 வயதிலே திருமண நல்லூரில் நம்பாண்டாரின் மகளான சொக்கியாரை மணமுடித்தார். திருமணம் நடந்த இடம் திருப்பெருவனநல்லூர் என்ற இடத்துல திருமணம் நடந்தது. அந்த திருமண கோலத்துடனே அவர் இறைவனடி சேர்ந்தார். இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே 8ஆம் திருமுறையில் ராவணனை குறித்தும், 9ஆம் திருமுறையில் பிரம்மாவை குறித்தும், அதாவது 9ஆம் திருமுறையில் பிரம்மா திருமாலை விட சிவனே உயர்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றார். 10ஆம் பாடலில் சமண சமய எதிர்ப்பை தெரிவிக்கின்றார். 11ஆம் பாடலில் சைவத்தோட பயன்களை என்னன்னு சொல்லிட்டு தெரிவிக்கின்றார். மேலும்
திருஞான சம்பந்தர் கிரியை எனக்கூடிய சத்புத்திர மார்க்கத்தினை சேர்ந்தவர். பாடல்கள், அதாவது முக்கிய மேற்கோள் பாடல்கள் பார்த்தோம்னா, இவர் பால் குடித்த போது பாடிய பாடல் முதல் பாடல் தோடுடைய செவியன் என பாடுகின்றார். கதவை திறக்கும் போது இரக்கம் ஒன்றிலீர் என்று பாடுகின்றார். மன்னருடைய நோய் தீர்க்க, அதாவது இந்த கூன்பானுடைய நோயை தீர்க்கும் போது மந்திரமாவது நீரு என பாடுகின்றார். புனல்வாதத்தில் அவர் பாடியது வாழ்க அந்தனர் வாழ்க ஆணினம் என பாடுகின்றார். இவர் கடவுளை பார்த்து நாயக நாயகியை பாவத்தில் பாடுகின்றார். அது தன்னை நாயகியாகவும் கடவுளை நாயகனாகவும் நினைத்து இவர் பாடுகின்ற பாடல் தான் நாயக நாயகி பாவம் சொல்லுவாங்க. இதில் சிறையாரும் மடக்கிலியே என்ற ஒரு பாடலை பாடுகின்றார். 7 கோள்களை பற்றி இவர் பாடியது நல்லவர்களுக்கு நாளும் கோளும் இல்லை என பாடுகின்றார். வேயிரு தோழிபங்கன் என்ற ஒரு பாடலை பாடுகிறார். அதாவது அது பிறகு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒரு பாடலையும் பாடுகிறார். இவர் பாடல்களுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாழ்முறி பதிகம் என்பது இவருக்கே உரியது. இயற்கை அதிகமாக பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் அவர்கள். ஆதிசங்கரர் தம் நூலான சௌந்தரிய லகரியில் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று குறிப்பிட்டுள்ளார். முருகனின் அவதாரமாக போற்றப்படுவர் யாருன்னா இந்த திருஞான சம்பந்தர் தான். பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி, இது டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கிற கேள்வி தான். பிள்ளை பாதி புராணம் பாதி என்று யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம திருஞான சம்பந்தரை தான் சொல்லணும். அதே போல் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்று இவரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் சுந்தரர் புகழ்ந்திருக்காரு. வேதநெறி தழைத்தோங்க சைவத்துறை விளங்க தோன்றியவர் என்று இவரை புகழ்ந்தவர் யாருன்னா சேக்கிழார் புகழ்ந்துள்ளார். நன்றி.